சாமானிய மனிதர்கள் நம்முடைய உரிமைக்காக நாம் பேசும் பொழுது நம்முடைய வழக்க நாமளே கோர்ட்ல எடுத்து வாதாட முடியும் என்பதற்கும் இன்னைக்கு கோர்ட்ல நடந்த சம்பவம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய மனிதர்களாக எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் கூட எந்த ஒரு சாமானிய மனிதனும் தன்னுடைய சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டின் மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல நாம வாதாடலாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் இன்று செய்திருக்கின்றோம், தொடர்ந்து செய்வோம். எனக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த வழக்கு சம்பந்தமான அப்டேட், ஏன்னா என்ன கிராஸ் கொஸ்டின் பண்ணோம், என்ன பதில் சொன்னாரு, என்ன கேள்வி கேட்டோம் அப்படிங்கறது இப்ப நான் சொன்னா அது சப்ஜுடிஸ் மேட்டர்ங்கிறனால நான் பேச முடியாது. அதனால் முழுமையாக முடித்த பிறகு அது உங்களுக்கு பொதுவெளியில நான் கேட்டிருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும், சேது சமுத்திர கெனால் ப்ராஜெக்ட்ல இருந்து, சாராய ஆலையிலிருந்து, குடும்பம் நடத்தக்கூடிய நிறுவனத்திலிருந்து, இன்று அவர் கோர்ட்டுக்கு வந்த கார் எந்த நிறுவனத்தினுடைய பெயரில் இருக்கு, அவருடைய அபிடவிட், வாங்கியிருக்கக்கூடிய கடன், இது சம்பந்தமான எல்லா கேள்விகளையும் கூட இன்று கேட்டிருக்கின்றோம். அடுத்து வரக்கூடிய குறுக்கு விசாரணையின் பொழுது இன்னும் நிறைய கேள்விகளை கேட்க இருக்கின்றோம். அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு வேற கேள்வி இருக்குதுன்னா கேளுங்கண்ணே, பதில் சொல்றோம். ஏங்கண்ணே கேள்வி இருக்கா சொல்லுங்க. ஐயா, அவருடைய கிராஸ் எக்ஸாமினேஷன் கண்டினியூ ஆகுதுங்க ஐயா. 2.25 காலுக்கு விமானம் இருப்பதாக அவருடைய வழக்கறிஞர் அவர்கள் நீதிமன்றத்தில் சொன்னாங்க. அவங்க கேட்டுக்கொண்டதன்படி ஒரு புதிய தேதி கேட்டிருக்கிறாங்க. அந்த புதிய தேதியில மறுபடியும் அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் குறுக்கு விசாரணை கண்டினியூ ஆகும் ஐயா. ஐயா, அவருக்கு மார்ச் முழுவதுமே பாராளுமன்றம் இருக்கின்ற காரணத்தினால அவர்கள் நீதியரசரின் முன்பு பாராளுமன்றம் முடிந்த தேதியை கேட்டிருக்கிறாங்க. ஏப்ரல் முதல் வாரத்துல ஏப்ரல் 7ஆம் தேதி அந்த தேதி கொடுத்திருக்காங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி அண்ணா. ஆர்.எஸ். பாரதி அவர்கள் அவருடைய தேதி எப்பனா மார்ச் 10ஆம் தேதி அவருடைய வழக்கு அன்னைக்கு நடக்குங்க. ஆமாங்க அண்ணா. அண்ணா கேள்வி அண்ணா கொஞ்சம் சத்தமா கேளுங்கண்ணே. அண்ணா, நாம கிராஸ் கொஸ்டின் அவருடைய, அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை நான் அவர் மீது சொல்லி இருக்கக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ் குற்றச்சாட்டுக்கு அவர் அவதூறு வழக்கு போட்டிருக்கிறார். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு அண்ணன் பதில் சொல்லாம என் மீது ஒரு புதிய அவதூறு அங்க ஆரம்பிச்சார். அதாவது நான் என்னுடைய மனைவியின் பேர்ல சொத்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேன், என் மனைவி என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுனாரு.